அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சையத் அஹமது ஹாரிஸுங்கிறது என்னுடைய ஃபுல் பேர். நான் ஹாரிஸ் பேக்கரிங்கிற ஒரு தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த தொழில் நான் வைக்க போனதே அது ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆள் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். அவர் கடன் வாங்கினவர் கொடுக்க முடியல ஒரு ஆளை. அப்போ அவர் சொன்னார், எனக்கு உங்களுக்கு ஒரு பேக்கரி வச்சு நான் சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் 2 பேர்கிட்ட போய் கேட்பேன். அந்த 2 பேரும் ஒத்துக்கிட்டால் தான் நான் வைப்பேன். அது மாதிரி கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு. எங்கள் வாப்பா ஒன்றும் அஞ்சலுத்து. எங்கள் வாப்பாட்ட போய் கேட்டேன். எங்கள் வாப்பா சரி வச்சுக்க அப்படின்னாங்க. அப்போ நான் வாப்பாட்ட சொன்னேன், நான் இங்கே அஜர்த்துட்டு போய் கேட்பேன், அவங்க ஊஞ்சல்லாம் தான் வைப்பேன், அப்படின்லாம் வைக்க மாட்டோம்ப்பா, நீங்கள் எதுவும் நினச்சிக்க கூடாது, இல்லைப்பா தாராளமாக கேளு, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நீ இப்போ அங்கே போய் கேளுன்னு. நான் போய் கேட்கும்போது அஜித் சொன்னாங்க, நீங்கள் வைங்க, நான் பார்த்துக்கிறேன். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இன்றைக்கி அந்த பலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நான் அஜித்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் எவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா ஒரு நாளையிலே ஒரு அரை மணி நேரத்துலேயே 1 மணி நேரத்துலேயே சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல. ஏன்னா அது ஒரு பெரிய கடல். அந்த கடலில் போய் நாங்கள் தொட்டு தான் பார்த்துக்கிறோமே தவிர முழுசாக நாங்கள் நினைஞ்சிருந்தோம்னா எங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். ஆனால் அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் முழுசாக நினைஞ்ச அளவுக்கு கூட ஆகலாம். அது இன்ஷா அல்லாஹ் அது உங்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். இது ஹஜ்ரத் எங்களுக்கு வலியுறுத்தி சொன்ன செய்தி. அதாவது அல்லாவை தவிர யாரும் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். இதை நீ முழுசாக நீ ஒன்று ஏற்றுக்கிட்டு தான் போகணும். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலையும் இது இருக்கணும். அஜித் சொன்னது, அல்லாஹ்வுடைய ஃபோன் நம்பர் தெரியுமான்னு கேட்டாங்க ஒரு நாள். அல்லாஹ்க்கு ஃபோன் இருக்குது. நான் இது ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லாஹ்க்கு ஃபோன் எப்படி, என்ன இந்த நம்பர் 224434 இதுதான் அல்லாஹ்வோட ஃபோன் நம்பர். எனக்கு புரியலை. எவ்வளோ நமக்கு என்ன, நம்ம மக்கு தானே. அப்போ நான் கேட்டேன் என்ன. அப்போ சொன்னாங்க 22 சுபுவுடைய சுன்னத்து ஃபர்லு 2 ரக்காயத்து, 44 லொஹருடைய ஃபர்லு 4 ரக்காயத்து, அசருடைய ஃபர்லு 4 ரக்காயத்து, 34 மகரிபுடைய ஃபர்லு 3 ரக்காயத்து, இஷாவுடைய ஃபர்லு 4 ரக்காயத்து. இதை நீ கரெக்டாக தொழில் இருந்தால் அல்லாஹ்வுக்கு நீ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறப்பா, அல்லாஹ் உனக்கு பதில் சொல்லுவான். நிச்சயமான முறையில் அல்லாஹ் தாலா உன்னோட இருப்பான். அப்போ இதை நீ செய். அப்போ தொழுகையை எங்களுக்கு வலியுறுத்தலாங்க. அடுத்ததா சுபுவுக்கு சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில ஒரு 2 ரக்காயத்தை சுபுவுடைய முந்திர சுன்னத்து மட்டும்தான் சுபுவுக்கு, முந்திர சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில 2 ரக்காயத்துக்கு நீ தொழுது ஒரு துவா கேட்டினா அந்த துவாவை அல்லாஹ் தாலா ரொம்ப சீக்கிரமாக உனக்கு கபலாக்கி தருவோம். அப்போ எங்கள் அஜரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல தொழுகையை எவ்வளோ தூரம் வலியுறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த செய்தியை நான் சொன்னேன். அப்புறம் எந்த இதையுமே டக்குன்னு எடுத்தவன் கௌத்தமன்னு செய்யாது. முதல்ல யோசனை அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசனை பண்ணி திட்டமிடுறதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. அதாவது இரவில் படுக்க போகும்போது நீ என்ன செய்ய போகிறா, நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத நல்லா திட்டமிட்டுட்டு அந்த திட்டத்தை நீ ஒன்று எழுதி வச்சுக்க அல்லது மனசில் வச்சுக்க, எப்படி வேணாலும் செஞ்சுக்க. அந்த திட்டமிட்டதை அடுத்த நாள் செய்யாமல் மட்டும் விட்டுறாத. அப்படி விட்டுட்டீங்கன்னா உன்னோட வாழ்க்கையில் நீ எல்லாத்துலேயுமே நீ தோக்க போகிறான்னு அர்த்தம். அதுக்கு தோக்கிறதுக்கு உனக்கு நீனே குழி நோண்டிக்கிறான்னு அர்த்தம். என்ன திட்டம் போடுறியோ அதை செஞ்சுடு. எதை பண்ணாத. அடுத்தபடியாக நைட்டில் நம்ம மறுபடியும் படுக்க போகும்போது நம்ம திட்டம் போட்டு முதல் நாள் போட்ட திட்டம் அதை செஞ்சுக்கிறோமாங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம செய்யாமல் விட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அடுத்த நாளைக்கு செய்யணும்னு உறுதி எடுத்துக்கணும். அடுத்த நாள் செய்யக்கூடிய காரியங்களோடு இதையும் சேர்த்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. தன்னை உணர்ந்தவன் தன்னுடைய நாயனை உணர்ந்தான்னு சொல்லுவாங்க. ஒருத்தவன் இன்னும் உணரணும், நான் எப்படி அப்படிங்கிறத நான் உணரணும். அவன் தான் ஆண்டவனை உணர்வான். தன்னை உணர்ந்தவன் நாயனை உணர்வான்னா எப்படி, அதுக்கு என்ன பயிற்சி, என்ன செய்யணும் அப்படின்னா
நம்ம தூங்கி முழிக்கிறோம்ல, கண் முழிச்சத்தோடு பெறக்கூடாது. அதே பொசிஷனில் அப்படியே உட்காந்து அப்படியே படுத்துக்கிட்டு நம்ம கால் எங்கே இருக்குது, கை எங்கே இருக்குது, முதுகு எங்கே இருக்குது, தொடை எங்கே இருக்குது, எந்த பக்கம் படுத்துருக்கோம், என்ன செய்யுங்கிறது அந்த நம்ம உடலில் நம்ம உணரணும். அது ஒரு பயிற்சி. அப்புறம் குளிக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை படான்னு கொண்டு மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அமைதியாக குளிச்சு அமைதியாக அந்த தண்ணி எங்கே படுது, எப்படி போகுது, என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி லைட் சந்தோஷமாக குடிக்கணும். பல் வளர்க்குறாங்க பாருங்கள், ஈன்னு கூட்டிகிட்டு வளர்க்கக்கூடாது. ஒரு 10 பல் வளர்க்கும்போது லைட்டாக அப்படியே வளர்க்குது அப்படி. அது மாதிரி சாப்பிடும்போது படப்படான்னு போடாமல் அந்த சாப்பாடை லைச்சு ஒழுங்காக சாப்பிடணும். என்ன, இது ஒரு விஷயம். அடுத்தபடியாக ஆத்திரப்படக்கூடாது. அஜித் சொன்ன செய்தியில் அவசரப்படக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. ஒரு காரியத்தை நம்ம சாதிச்சுட்டோங்கும்போது அப்படியே நம்ம அதுதான் அந்த சந்தோஷப்பட்டுட்டோம்டா, அதுதான் உங்களுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு. அடுத்த சந்தோஷம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போயிடும். நம்ம பெருமை, இன்னொரு ஆளை பார்த்துட்டு நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய அந்த அந்த நினப்பு வரக்கூடாது. இந்த மாதிரி துவா செய்கிறது, நம்ம ஒரு ஆளுக்கு துவா செய்கிறது அல்லது துவா கேட்குறது. துவா செய்யும் போது ஆளுக்கு அவன் நல்ல விதமாக அவன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி துவா செய்யணும். அப்புறம் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கும்போது, துவா கேட்கும்போது, நம்மளுக்காக நம்ம துவா கேட்கும்போது அல்லாஹு தாலா இந்த துவாவை நமக்கு ஏற்றுக்கிடுவான். நமக்கு நிச்சயமாக அல்லாஹு தாலா இதை நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம கேட்கணும். அல்லாஹ் இவங்க லேசானவன் இல்லை, அல்லாஹ்ட்ட ஒன்றும் இல்லாமல் இல்லை. கேட்கும்போது அல்லாஹ் தருவான், அவன் கொடுப்பான். அல்லாஹ் அல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் நிறைஞ்ச பொக்கிஷம், நமக்கு நிறைய கொடுப்பான், நம்ம கேட்டால் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். கேட்டுட்டு நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அல்லாஹ் கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா, கொடுக்க மாட்டானா. நல்லா நிச்சயமாக அல்லாஹ் தாலா தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கேட்டோம்னா நிச்சயமான முறையில் அது நடக்கும். அதே மாதிரி மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்படி கேட்கணுன்னா, நம்ம தப்பு செஞ்சோம்னா அந்த நம்ம ஒரு தப்பு செஞ்சுருக்கோம், நம்ம தப்பு செய்யாத மனிதர்கள் இல்லை, தப்பு செஞ்சுருக்கோம். அந்த தப்பை முதல்ல நம்ம உணரணும். இதுதான் தப்பு, இப்போ நம்ம செஞ்சதில் இது இந்த வயலில் தப்பு அப்படிங்கிறத நம்ம உணரணும். உணர்ந்துட்டு அப்படியே விடக்கூடாது. அந்த உணர்ந்துட்டு அதுக்காக வருத்தப்படணும். அந்த ஒன்று. அதுக்கப்புறம் இதை மனசு வருந்தணும். அதுக்கப்புறம் இனிமேல் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். அதே தப்பை மறுபடியும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதி எடுத்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு. இந்த மாதிரி பண்ணுறது இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. கடன் வாங்குறது, கடன் வாங்க வேணாண்டே சொல்லலை எங்களுக்கு. கடன் வாங்கினா உனக்கு தேவைப்பட்டா வாங்கு. ஆனால் கடன் வாங்கும்போது உள்ள நிலைமை திருப்பி கொடுக்கும்போது வைக்கணும். நீ வாங்கும்போது என்ன மனநிலைமையில் இருந்தா அதே மனநிலைமையில் திருப்பி கொடு. இது கடன் வாங்குறதுக்கு. கடன் கொடுக்குறோம் பாருங்க, நம்ம உன்னால் முடிஞ்சால் கொடுக்கட்டும், அப்படி இல்லைன்னா பரவாயில்லை அப்படிங்கிற நினப்பு இருந்தால் தான், உன்கிட்ட இருந்தால் தான், உன்னுடைய தேவைக்கு மீறி இருந்தால் தான் நீ கடன் கொடுக்கணும், இல்லைன்னா நீ கொடுக்கவே வேண்டியதில்லை. அடுத்ததாக வாக்கு கொடுக்குறது. நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு, நான் இந்த வாங்க, நான் தர்றேன், நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், போகிறேன். வாக்குங்கிறது பணத்தால் மட்டுமல்ல, செயலால், சொல்லால், ஒரு சிபாரிசால், ஏதாவது ஒன்றுக்காக நம்ம வாக்கு கொடுக்குறோம். அதை நிச்சயமாக நம்ம நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றுறதுல நமக்கு பெரிய பிரச்சனை வருமா, அதை சந்திக்கணும். அந்த நிறைவேற்றினா நம்ம மௌத்தா போயிடுவோமா, இல்லை நிறைவேற்றிட்டு மௌத்தா போட. இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த படம். பதுவை வாங்கக்கூடாது யார்கிட்ட. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நீங்கள் இபாதத்து ஆளியாக இருந்தாலும் உங்களோட அந்த பதுவை உங்களை அழிச்சிடும். அதாவது கொதித்தவங்க திட்டவும் வேண்டியதில்லை, குளிர்ந்தவங்க வாழ்த்த வேண்டியதில்லை. அதாவது உங்களுடைய மற்றவங்களுடைய ஒரு பதுவாவை கொதிப்பை வைத்தறிச்சலை வாங்கிக்காது. இது எங்களுக்கு கண்டிப்பாக சொன்ன செய்தி. அடுத்ததாக உங்கள் வருமானத்தில் எவ்வளோ வேணுமோ நீ சம்பாதி, ஹலாலான முறையில். அந்த சம்பாதிச்சதில் 5% சேவிங்னு ஒதுக்கு. நீ அந்த சம்பாதிச்சதில் செலவு பண்ணுறியா, அதில் 10% ஒதுக்கி வச்சிரு. இது எங்களுக்கு சொன்னது. அடுத்தபடியாக நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு சொத்து வாங்குறீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு போய் சொத்து வாங்கக்கூடாது. 10 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு சொத்து வாங்குறாங்க 3ல் 2 பாகம், அதாவது 6.5 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் வாங்கலாம். பாக்கி 3.5 லட்ச ரூபா நீங்கள் வச்சுக்கணும்.
வச்சுக்கலாம். என்னன்னா அந்த சொத்தை வாங்கினதுக்கு பிற்பாடு அந்த சொத்து சம்பந்தமாக அதுக்கு ரிப்பேருக்கோ அதுக்கோ இதுக்கோன்னு உங்களுக்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அது வாங்கலாம். ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற காசுக்கு போய் நகையை செய்ய கொடுத்துருவாங்க. செஞ்சு நகை கூட வந்திருக்காது. நீங்கள் நிச்சயமாக பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம். அந்த நகை வர்றதுக்கு முன்னாடியே நகை வந்த ஒன்று பேங்கில் வச்சு தாங்க அதை சமாளிக்கணும். இந்த நகை வந்த ஒன்று அதை விற்றுடணும். அதாவது அது வந்தது வரக்கூட செய்யாது. அது மாதிரி பண்ணுறாலும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் அஞ்சலித்து சொன்ன செய்திகள்லாம் நிறைய இருக்குது. தொழும் போது நமக்கு அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம தொழுவணும். அல்லது அல்லாவை நம்ம பார்க்கணுங்கிற முறையில் தொழுவணும். இப்படி தொழுவது தான் அந்த தொழுவை கூடும். சாப்பிடும்போது லைட்டு சாப்பிடணும். வெளிக்கி இருக்கும்போது லைட்டு, அதாவது எப்படின்னா அந்த வர்றதுலேருந்து உள்ளூர் வரைக்கும் நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்து பார்க்கணும். பண்ணமா டக்குன்னு உட்காந்தோமா டக்குன்னு உற்சவத்தப்போ உள்ள மண் போகக்கூடாது. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளும். ஏன்னா தெருவில் நடக்கும்போது கூட நம்ம அமைதியாக நடக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்க்காம ஸ்ட்ரைட்டாக நேராக நின்று நேராக போகிற மாதிரி இருக்கணும். இப்படி பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஸ்ட்ரைட்டான பார்வை. அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க தான் மேலே இருக்கிறான். நீங்கள் பெரும்பாலும் மேலே வந்தவங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நடை ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் சில பேர் பார்ப்பீங்க, கையை குளிச்சிக்குவோம், காலை தூக்கிக்குவோம், அந்த பார்ப்பான், இந்த பக்கம் பார்ப்பான், அந்த பக்கம் பார்ப்பான். அந்த மாதிரி உள்ளவனை பூரா நீங்கள் பாருங்கள், அவன்கிட்ட குறைகள் நிறையா இருக்கும். பல பேர் மத்தியில் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க பேச்சை பூரா நம்ம வாங்கணுமே தவிர நம்ம வாய் விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம முந்திரி விட்ட மாதிரி எந்த விஷயத்துலையும் நம்ம முந்தாத அளவுக்கு நம்ம அமைதியாக அந்த செய்திகளை கேட்கணும். அடுத்ததாக எங்களை ரொம்ப தடுத்த விஷயம், செய்யவே கூடாதுன்னு எங்களை கட்டளையிட்ட விஷயம் என்னென்னா ஹீரோயிசம் கூடாதுமா. அதாவது ஒரு பெரிய ஆள் வர்றாரு, அவர் ஒரு விஐபி, அதனால் ஓடி போய் அவரை போய் பார்க்க. அவரை விட நீ பெரிய ஆள்ற, அந்த நினப்பில் நீ வா. அப்போ அவனையெல்லாம் நீ போய் பார்த்துருந்தீங்கன்னா நீ அப்படியே இருந்துருவா, இருந்த இடத்துல இருந்துருவா. ஹீரோயிசம் கூடாது. இதை நம்ம ரொம்ப எங்களுக்கு கண்டிப்பாக சொன்ன செய்தி. ஆனால் நீ உன்னை விட பெரிய ஆள் யாருக்கு ஆயிருக்கா, நீ தாண்டா பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு நாமளே உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சந்தோஷம் வரும்போது அமைதியாக இருக்கு சொல்லி. உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு முக்கியமான ஒரு நிறைய பணம் வருது, அல்லது ஒரு சந்தோஷமான செய்தி வருது, ஒரு பாஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிது, வேறு ஏதாவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வருது, அமைதியாக இருங்க. அப்படி இப்போ அமைதியாக இருக்கிறவனால எவ்வளோ பெரிய துக்கத்தையும் அப்படி அவனால் சமாளிக்க முடியும். அதனால் சந்தோஷம் வரும்போது அமைதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக அஜரத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது.